கண், காது, மூக்கு, வாய், மெய். ஒளி, ஒலி, சுவாசம், சுவை, மொழிதல், உண்மை, உடல். முதலில் கண். கண் என்பது ஒளியை உணர்வதற்கு உதவும் ஒரு உறுப்பு ஆகும். வெளிப்புறத்தில் உள்ள பொருட்களின் அமைப்பு, நிறம், ஒளித்தன்மை மற்றும் இயக்கம் ஆகியவற்றினை பார்வை உறுப்பு தொகுதியின் மூலம் கண்கள் உணர்த்துகின்றன. வெவ்வேறு விதமான ஒளியை உணரும் உறுப்புகள் பல விலங்குகளிடையே காணப்படுகின்றன. மிக எளிய கண்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள ஒளி அல்லது இருளை மட்டும் கண்டு உணர வல்லவை. இன்னும் மேம்பட்ட கண்கள் காட்சிகளை பார்க்கும் திறன் அளிக்க வல்லவை. பாலூட்டிகள், பறவைகள், ஊர்வன, மீன்கள் உட்பட பல மேல்நிலை உயிரினங்கள் இரு கண்களை கொண்டுள்ளன. இவ்விரு கண்களும் ஒரே தளத்தில் அமைந்து ஒரே முப்பரிமாண படிமத்தை காண உதவுகின்றன. மனிதர்களின் பார்வை இவ்வாறானதே. அல்லது இரு கண்களும் வெவ்வேறு தளங்களில் அமைந்து இருவேறு படிமங்களை காண உதவுகின்றன. இதற்கு எடுத்துக்காட்டாக பச்சோந்திகள் மற்றும் முயல்களின் பார்வை இவ்வாறானதே. கண் என்பது ஒவ்வொரு இனத்திற்கும் வேறுபடும். அதன் நிறம், வடிவமைப்பு, லென்சுகளின் அளவு ஆகியன மாறுபடும். அதிகப்படியான விலங்குகள் துணை வெளிப்பார்வை கொண்டவையாகும். கண்களில் உள்ள லென்சுகள் காட்சிக்கு ஏற்ப தானாக மாறிக்கொள்ளும் தன்மை கொண்டதாகும். மேலும் போதுமான வெளிச்சமுள்ள இடங்களில் கண்ணின் பிளர்ச்சி குறையும். மனிதர்களின் கண்களை விட விலங்குகளின் கண்கள் அதிக சக்தி வாய்ந்தவை. அதனால் விலங்குகள் இரவிலும் தெளிவாக காட்சிகளை காண முடியும். மீன், பாம்பு உட்பட விலங்குகளுக்கு கண்களின் லென்சுகள் நிலையான வடிவத்தில் இருக்கும். எனவே அதன் கண்கள் புகைப்பட கருவியில் எப்படி உபயோகப்படுமோ அதேபோல் பயன்படுகின்றது. கண்ணின் இயக்கம். நாம் காண்பதை ரசிப்பதற்கு நமக்கு அளிக்கப்பட்டிருக்கும் அதிசய உறுப்பு கண் ஆகும். நமது கண் ஒரு நிழல் பட கருவியை போன்று இயங்குகிறது. ஒளியின் உதவியுடன் ஒரு நிழல் பட கருவி பொருட்களை படம் பிடிப்பதைப் போல நமது கண்ணும் ஒளியின் உதவியுடன் பொருட்களின் உருவத்தை கனப்பொழுதில் படம் பிடித்து மனதில் பதிவு செய்து பின்பு அதை மூளையில் விருத்தி செய்கிறது. கண்ணின் அனைத்து பாகங்களும் ஒருங்கிணைந்து ஒரு குழுவை போன்று இயங்கி நமக்கு பார்வை அளிக்கிறது. இதில் பிம்பத்தை தேக்கும் வல்லமையுள்ள விழிப்படலம் என்ற பாகம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. கருமையான கண்மணிக்குள் நுழையும் ஒளிக்கதிர்களை விழிப்படலம் திசை திருப்புகிறது. திசை திருப்பிய ஒளிக்கதிர் கண்மணிக்கு பின்னால் உள்ள குவியாடியை சென்றடைகிறது. இந்த ஆடி தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு தொலைவில் மற்றும் அருகில் உள்ள பொருட்களின் மீது ஒளிக்கதிர்களை ஒருமுனைப்படுத்துகின்றது. இச்செயல் அக்காமடேஷன் எனப்படுகிறது. நிழல் பட கருவியிலுள்ள பிம்ப தேக்கியை போன்று இயங்கும் விழித்திரை ஆடி ஒரு தலைகீழ் உருவத்தை பதிக்கிறது. பதிக்கப்பட்ட உருவம் மின் விசைகளாக மூளைக்குள் செலுத்தப்பட்டு அங்கு அவை விருத்தி செயல்படுகின்றன. கண்ணின் வழியே ஒளி செல்லும்போது ஒளிச்சிதறலும் ஒளி திசை மாறுதலும் ஏற்படுகின்றன. ஒளியானது விழித்திரையை அடையும் முன் கார்னியா, லென்ஸின் முன்பகுதி, லென்ஸின் பின்பகுதி ஆகிய 3 பரப்புகளில் ஒளிச்சிதறல் அடைகிறது. கார்னியா மற்றும் லென்ஸுக்கு இடையில் அக்வஸ் இம்யூமர் என்ற பிளாஸ்மா போன்ற திரவம் உள்ளது. லென்ஸுக்கும் விழித்திரைக்கும் இடையில் விட்ரஸ் ஹியூமர் என்ற திரவம் உள்ளது. இது கூழ்மமான மியூகோ புரத்தினாலானது. இத்திரவங்கள் இரண்டும் ஒளி ஊடுருவும் தன்மை கொண்டதினால் ஒளி கண்ணின் விழித்திரையை தடையில்லாமல் அடைகிறது. மனிதனின் கண்களில் உள்ள லென்ஸின் குவிந்த பகுதி பார்க்கும் பொருளின் தூரத்திற்கு ஏற்ப தானே குவித்தன்மையை மாற்றிக்கொள்ளும் தன்மையை கொண்டிருக்கின்றது. இத்தன்மையை கண் தக அமைதல் அல்லது விழியின் ஏற்பமைவு என்பர். இவ்வேற்பமைவு சிலியரி தசைகள், சிலியரி உறுப்புகள் மற்றும் தாங்கும் இழைகளால் நடைபெறுகிறது. கண் தூரத்தில் உள்ள பொருட்களை பார்க்கும்போது சிலியரி தசைகள் தளர்ந்து விடுகின்றன. பொருளிலிருந்து வரும் இணையான ஒளிர்கதிர்கள் விழித்திரையின் மேல் குவிக்கப்படுகின்றன. எனவே தெளிவான பிம்பம் தெரிகின்றது. பொருளை விழியின் அருகில் கொண்டு வரும்போது விழியின் ஏற்பமைவு தன்மை அதிகரிப்பதில்லை. மாறாக லென்ஸின் மேற்பகுதியின் வளைவு பகுதி அதிகரிப்பதனால் ஒளிச்சிதறல் தன்மை அதிகரிக்கின்றது. இதனால் அருகிலுள்ள பொருட்களின் பிம்பம் நன்றாக தெரிகின்றது.
கண்ணின் குச்சி செல்களின் வெளிப்புற பகுதியில் காணப்படும் சிவப்பு கலந்த ஊதா நிறமி ரெடாப்சின் அல்லது பார்வை ஊதா என்று அழைக்கப்படுகின்றது. இதிலுள்ள புரத ஆப்சினும் ஆல்டிஹைடும் கலந்த வைட்டமின் ஏவும் சேர்ந்து பகுதியினை ரெட்டினோ என்கிறார்கள். ஒளி ரெடாப்சின் மீது விழும்போது நிறமற்று போகிறது. ஏனென்றால் இவை ரெட்டினே மற்றும் ஆப்சினாக உடைக்கப்படுகின்றன. ஒளி இல்லாத வேளையில் இவை மீண்டும் இணைகின்றன. குச்சி செல்கள் அதிக ஒளி உணர்வு தன்மை கொண்டவையாகும். எனவே குறைந்த ஒளியிலும் பார்ப்பதற்கு இவை உதவுகின்றன. கூம்பு செல்களில் காணப்படும் பார்வை நிறமிகள் ரெட்டினேவுடன் சேர்ந்து புரத ஆப்சின்களால் ஆனவையாகும். கூம்பு செல்கள் நிறங்களை உணர்கின்றன. மனிதனின் கண்களில் வெவ்வேறு அலைநீளம் கொண்ட 3 நிறமிகள் காணப்படுகின்றன. அதிக அளவு ஒளி கொண்ட பார்வையின் செயலே நிறப்பார்வை எனப்படுகின்றது. அதிக அளவு ஒளியின் நிறங்களை விழித்திரையில் உள்ள குச்சி செல்கள் இல்லாத போவியா பகுதி உணர்கிறது. குறைந்த ஒளியினில் குச்சி செல்களும் அதிக ஒளியினில் கூம்பு செல்களும் செயல்படுகின்றன. குச்சி செல்கள் செயல்படும் போது நிறங்கள் உணரப்படுவதில்லை. விழித்திரையின் செயல்பாட்டில் ஒளி வேதிவினை மூலமாக ஒளி சக்தியானது நரம்பு தூண்டலாக மாற்றப்படுகின்றது. இச்செயல் மூலம் நரம்பிழைகள் தூண்டப்பட்டு கடத்தப்படுகின்றன. உணர் உறுப்புகளில் உருவாகும் தூண்டல்கள் கூம்பு செல்களில் உருவாகும் மின்னழுத்தத்தை பொறுத்து மூளையினால் சரியான நிறமாக பகுக்கப்படுகின்றது. நமது கண்களினால் பகுக்கப்படுகின்ற அல்லது காணப்படுகின்ற நிறமுள்ள படங்கள் மூளையின் ஒரு கடினமான செயல் தொகுப்பாகும். கண்ணின் வகைகள்: கலவை அல்லாத கண்கள், குழிக்கண்கள், கோளக்கண்கள், பல லென்ஸ் கண்கள், முறிவு கருவிழி கண்கள், ரிஃப்ளெக்டார் கண்கள், கூட்டு கண்கள், அருகாமை வாக கண்கள், மேற்பொருந்துதல் கண்கள் ஆகியன கண்களின் வகைகளாகும். கலவை அல்லாத கண்கள் என்பது லென்ஸுடன் கூடிய சாதாரண கண்களே ஆகும். எடுத்துக்காட்டு மீன்களின் கண்கள். குழிக்கண்கள் ஒளியின் கோணங்களை குறைக்க வல்லதாகும். ஒளியின் கோண அளவு கண்ணை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளும். குழிக்கண்களின் லென்ஸில் உயர் ஒளி விலகல் தன்மையை கொண்டிருப்பேன் அது கோள கண்களாகும். இவ்வகை கண்கள் கோள பிளர்ச்சியை குறைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட லென்ஸுகளை கொண்ட கண்களே பல லென்ஸ் கண்களாகும். பெரும்பாலும் இவ்வகை கண்கள் நீரில் வாழும் உயிரினங்களுக்கே காணப்படும். முறிவு கருவிழி கண்கள் பெரும்பாலும் பாலூட்டிகள், ஊர்வன மற்றும் பறவைகளுக்கு அமைந்து இருக்கும். ரிஃப்ளெக்டார் கண்களில் 2 லென்ஸ்கள் இருக்கும். அதில் ஒன்று கண்ணாடி பேழை போன்று செயல்படும். இவ்வகை கண்கள் சிறிய பூச்சிகள், பறவைகளுக்கு காணப்படும். கூட்டு கண்கள் என்பது ஆயிரக்கணக்கான ஒளிவாங்கிகள் பிம்பத்தை வாங்கி மூளையில் பதிய வைத்து காட்சியாக காட்டும். அதுவே கூட்டு கண்கள் ஆகும். பெரும்பாலும் ஈக்களுக்கு இது போன்ற கண்களே இருக்கும். பறக்கும் சிலந்திகளுக்கும் இது போன்ற கண்களே இருக்கும். அதாவது குறுகிய பார்வை கொண்ட எண்ணற்ற கண்கள் இருக்கும். அருகாமை வாக கண்கள் சாதாரண கண்கள் ஆகும். மேற்பொருந்துதல் கண்கள் இது இறால் போன்ற மீன்களுக்கு இருக்கும் கண்கள் ஆகும். கண்களின் பார்வை கூர்மை கண்களின் வகையை பொறுத்து மாறும். பார்வை கூர்மையை நிர்ணயிப்பது கண்களில் உள்ள செல்களின் திறமே ஆகும். உயிர்கள் அனைத்தோடும் ஒப்பிட்டால் கழுகுகளுக்கே பார்வையின் கூர்மை அதிகம். குதிரைகளுக்கும் பார்வை திறன் அதிகமாகும். மனிதர்களின் கண்களை விட விலங்குகளின் கண்கள் அதிக சக்தி வாய்ந்தவை. அதனால் விலங்குகள் இரவிலும் தெளிவாக காட்சிகளை காண முடியும். ஒவ்வொரு வகை விலங்குகளுக்கும் ஒவ்வொரு வகையில் கண்கள் அமைந்துள்ளன. நீரில் வாழ்பனவற்றிற்கு ஒன்று போலவும் நிலத்தில் வாழ்பனவற்றிற்கு வேறுபட்டும் இருக்கின்றன. மனிதர்களின் பார்வை கூர்மையையும் செல்களே தீர்மானிக்கின்றன. ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்ணின் கருவெளி நிறத்தை உறுதி செய்வது அவனின் ஜீன்களாகும். நீலம், பச்சை, கருப்பு, பழுப்பு நிறம் மாறுபடும் ஆகியன மனித கருவிழியின் வண்ணங்களாகும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் விழித்திரை மாறுபடும். உலகில் உள்ள எந்த 2 மனிதர்களுக்கும் விழித்திரை ஒன்றாக இருப்பதில்லை. இரட்டை பிறவிகளுக்கு கூட அவை மாறும். மனிதனின் கண் வெளிச்சம் மற்றும் அழுத்தம் ஆகியவற்றுடன் தொடர்புடைய ஓர் உறுப்பு ஆகும்.
மனிதனின் கண் வெளிச்சம் மற்றும் அழுத்தம் ஆகியவற்றுடன் தொடர்புடைய ஓர் உறுப்பாகும். ஓர் உணர்வு உறுப்பாக பாலூட்டிகளின் கண் பார்வையை அனுமதிக்கின்றது. மனித கண்கள் முப்பரிமாணமாக நகரும் உருவத்தை வழங்க உதவுகின்றன. பொதுவாக பகல் நேரங்களில் நிறங்களை உணர்த்துகின்றன. விழித்திரையில் உள்ள குச்சி மற்றும் கூம்பு செல்கள் ஒளி உணர்வு மற்றும் வண்ண வேறுபாடு, ஆழ்ந்த கருத்து உள்ளிட்ட பார்வை செயல்பாடுகளுக்கு காரணமாகின்றன. மனித கண் 10 மில்லியன் நிறங்களை வேறுபடுத்தி அறியும் திறன் கொண்டதாக கருதப்படுகின்றது. ஆகவே இந்த பதிவில் கண் என்றால் என்ன, கண்களின் வகைகள், கண் செயல்படும் முறைகள், கண்களின் வகைகள், கண் செயல்படும் முறைகள், விலங்குகளின் கண்கள் மற்றும் மனிதர்களின் கண்களுடைய வேறுபாடு இவற்றை பார்த்தோம். மேலும் இது போன்ற பல அரிய தகவல்களுக்கு WHITERICE சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.